இதுதான் இன்றைய ஆன்மீக பட்டிமன்றத்தின் கருப்பொருள். எது ஆன்மீகம்? கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் நடைபெற்ற கோர விபத்து எது என்று கேட்டால் சுனாமி ஆழிப்பேரலையில் அழிந்த உடம்புகளையெல்லாம் காவி உடுத்தி கமண்டலம் ஏந்த வேண்டிய கைகளில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகள் நின்று 3 நாட்கள் இறுதி காரியங்கள் செய்தபோது பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் மைக் நீட்டி அவரிடத்தில் கேட்டார்கள், ஒரு துறவி செய்யக்கூடிய வேலையா என்று. அவர் சொன்னார், நான் படித்த திருமூலரும் நான் படித்த சமயவாதிகளும் அன்பே சிவம் என்று இதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோதுதான் ஊடகத்தின் பார்வை இந்தியா பக்கம் திரும்பியது. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய இணையற்ற பிரதமராக கோலோச்சிய நேரம் இந்திய கார்கில் யுத்தம். உலகம் நம்மை திரும்பி பார்க்கிறது நண்பர்களே. 12 பாகிஸ்தானிய போர் வீரர்களை, அந்த பூத உடல்களை வாங்க அந்த அரசு மறுத்தது. பிரதம மந்திரி என்கின்ற முறையில் இராணுவ படை தளபதி வந்து அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார், இந்த உடல்களை என்ன செய்வது என்று. இந்தியாவில் புதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மகிழ்ச்சி. விடைபெற்று திரும்புவரை கைகட்டி வாஜ்பாய் கூப்பிட்டு சொல்கின்றார், இறந்தவர்கள் இராணுவ வீரர்கள் என்பதால் அவர்கள் நாட்டு தேசிய கொடியை போட்டு குண்டுகளை முடங்கச் செய்து இறுதி மரியாதையை அவரவர்கள் மதச்சடங்குபடி செய்யுங்கள் என்றவுடன் ஐநா சபை இந்தியாவை பார்த்து திரும்பியது. அன்றைக்கு வாஜ்பாய் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் பதிவு செய்திருந்தார், நான் வெறும் பிரதம மந்திரியாக மட்டுமில்லை, கம்பநாட்டாழ்வானை படித்த கவிஞனாகவும் இருப்பதால் பகைவருக்கும் அருள்வான் நன்னஞ்சே என்கின்ற ஆன்மீக கருத்துக்களை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய பிரதமராகவும் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னாரே. இந்தியா ஆன்மீகத்தினுடைய வேர் என்று புரிந்து கொண்டேன்.